பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் எங்களோடு சேர்ந்து உதவியாய் நின்று உழைக்கிறவர்கள், இப்படி ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உலகம் முழுவதும் தந்திருக்கிறார். அவர்களுக்காக தவறாமல் நான் ஜெபிக்கிறது உண்டு. இதில் காத்திருந்து ஜெபிக்கும் போது ஒவ்வொருவருக்காக நான் ஜெபித்தது உண்டு. அப்படி அடிக்கடி நான் ஜெபிக்கிறதுனால இந்த ஊழியத்தோடு தொடர்புடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம், அதற்காய் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அவர்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறது உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்லுவது, என் பிள்ளைகளே, நீங்கள் கேளுங்க, நீங்கள் கேட்கிறதை உங்களுக்கு நான் தருவேன். நீங்கள் என்ன கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏதோ ஒரு தேவையோடு வந்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் இந்த நன்மை என் குடும்பத்தில் நடக்கணும், இந்த வருஷத்தில் எனக்கு இந்த வியாபார காரியம் வாய்க்கணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் ஜெயமாகணும், இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், இந்த வருஷத்தில் கற்பத்தின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், இந்த வருஷத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும், இப்படி ஏதோ ஒரு காரியம், அல்ல இந்த வருஷத்தில் இந்த வியாதி எனக்கு சுகமாகி ஒரு ஆரோக்கியம் வர வேண்டும், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, நீ கேட்டா நான் உனக்கு தருவேன், நீ கேள், நீ பெற்றுக்கொள்ளுவாய். என் மகளே, நீ உன் வாயை திறந்து கேட்டால் நான் உனக்கு அதை அருளி செய்வேன் என்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து மகள பண்ண போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற, கேளுங்கள், நீ கேட்டா நான் உனக்கு தருவேன். என் பெயரை சொல்லி கேளு, விசுவாசத்தோடு கேளு மகளே, உன் வாயை திறந்து கேளு, நீ கேட்டா நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கேட்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ரெண்டாவது, அந்த வாக்குத்தத்தத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்க. மறுபடியும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆண்டவர் அடுத்த ஒரு முக்கியமான காரியம் சொல்லுகிறார். என் பிள்ளைகளை, நீங்கள் கேட்கிறது மாத்திரம் அல்ல, தேடுங்கள். நீங்க தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை தேடுவது? ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனால் அதை நம்ம தேடுவோம். நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அது எங்க இருக்கிறது என்று தேடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்? எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் முகத்தை தேடுங்க, என்னை தேடுங்க, நான் உங்களுக்கு வெளிப்படுவேன், நீங்கள் என்னை காண முடியும், நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முழு இருதயத்தோடு தேடினால் நான் உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எப்பவுமே ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அது தாங்க, இது தாங்க, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன், நீங்கள் இல்லை, சுகம் கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, என் பிள்ளைக்கு மார்க்கு கொடுங்க, காலேஜில் இடம் கொடுங்க, என் பிள்ளைக்கு திருமண காரியத்தை நடத்தி கொடுங்க, எல்லாம் உலக காரியத்தையே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெறும் உலக காரியத்தையே தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற உம்மை நான் பார்க்கணும்.
நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நீர் தான் எனக்கு வேண்டும். உம்மை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்கணும், உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும். நீங்கள் உண்மையா தேடினால் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராம். ஆண்டவரை பார்க்க முடியுமாங்க? கடவுளெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இயேசுவை பார்த்தேன், இயேசு பேசினாரு அப்படிலாம் சொன்னா நம்பாதங்க. யாருங்க கடவுளை பார்க்க முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடிய ஊழியர்களே நீங்க பார்த்திருப்பீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 2 நாளாகமம் 7:14 சொல்லும் பொழுது, என் நாமந்தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடினால். அவருடைய முகத்தை தேடணும். ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை எனக்கு காண்பீங்க, உங்களுடைய முகத்தை நான் தரிசிக்கணும், உங்களுடைய முகத்தினுடைய சாயலை நான் பார்க்கணும், என் முகத்தை தேடினால் அப்ப நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் சொல்லுகிறார். தானியேல் 9:3 பாருங்கள். தானியேல் தன்னுடைய வயதான காலத்தில் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை உபவாசத்தோடு தேடினார். உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார், ஆண்டவருடைய முகத்தை தேடினார் என்பதாய் வேதத்தில் பார்க்கிறோம். அதான் கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லி இருக்குதுல்ல. எங்க சொல்லி இருக்குது? யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை அப்படி ஒரு வசனத்தில் சொல்லி இருக்குது. இந்த ஒரு வசனத்தை வைத்துதான் சொல்லுவாங்க கடவுளை பார்க்க முடியாதுங்க, இயேசுவெல்லாம் பார்க்க முடியாது, இயேசுவை பார்த்தேன்னு சொல்றது போய், அவர் பேசுகிறான்னு சொல்றதெல்லாம் போய், அப்படிலாம் கிடையாதுங்கன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு என்னை தேடினால் நீங்கள் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். I will reveal myself to you. நான் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை தரிசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க வசனம் சொல்லுது தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அது பாதி வசனம். அந்த பாதியை வைத்து கொண்டுதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. அதே யோவான் 1:18 பின்பகுதியை பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசுவே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். அப்ப என்ன அர்த்தம்? பிதாவை பார்க்க முடியாது. அவர் ஒருவர் சீழக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவர் கண்டிராதவர் காணக்கூடாதவர் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த தேவன் தன்னை வெளிப்படுத்த மனித ரூபம் கொண்டு இந்த உலகத்தில் வந்தாரே, நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தாரே இயேசு கிறிஸ்து, அவரை தரிசிக்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்தவுடன் அநேகருக்கு தரிசனமானார். அது அவர் பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்பாக தரிசனமானார். பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் பிறகு அகால பறைவு போன்ற எனக்கும் இயேசு தரிசனமானார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப அவரை நாம தரிசிப்பதற்கு முழு இருதயத்தோடு அவரை தேடணும். நம்ம உலக காரியத்தை ரொம்ப தேடிக்கொண்டே இருக்கிறோம். உலக ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், இந்த நன்மை அந்த நன்மை, எனக்கு இயேசு வேணும், அவரை பார்க்கணும், அவருடைய குரலை கேட்கணும், தாகத்தோடு தேடுவது. நீங்க தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அவரை பார்க்க முடியும், அவருடைய குரலை கேட்க முடியும், அவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம். A close walk with Jesus. இயேசுவோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வெறும் உலக காரியத்துக்கே ஜெபித்து 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 நாட்களை வீணாக்காதபடி ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாலிப தம்பி, காலேஜில் படிக்கிற தம்பியோடு பேசினேன். எப்போ ஜோம் பண்ணுவீங்க தம்பி அப்படின்னு கேட்டா, அது அதிகாலையில் ஜோம் பண்ணுவேன். அதிகாலையில் பிரதர், அதிகாலையில் ஜோம் பண்ணுவேன். எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்கிட்ட பேசும் வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். தினமும் அவர் என்கிட்ட பேசணும், அவருடைய குரலை நான் கேட்கணும், அது வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். காதல பேசுவாரா? இல்லை, இருதயத்தில் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவருடைய குரல் என் இருதயத்திலே துணிக்கும், என் ஆவியிலே அவருடைய குரல் கேட்கும், நான் அவருடைய குரலை கேட்க முடியும், அவர் என்னோடு பேசுவார்.
பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறார். அந்த லூதியானா பட்டணத்தின் பக்கத்தில் ராம்பூர் என்கிற கிராமம் இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நான் அந்த இடத்தை போய் அதுக்கு பார்க்க போயிருந்தேன். அந்த ராம்பூர் என்கிற கிராமம் இப்பவும் இருக்குது. அந்த இடத்த போய் நான் பார்த்துட்டு வந்தேன். என்ன நடந்தது அங்கே? ஒரு சீக்கிய குடும்பத்தை சார்ந்த ஒரு குடும்பம், நல்ல பணக்கார குடும்பம், வசதியான குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மகன். அந்த மகன், அவனுடைய பெயர் சுந்தர் என்பது. அவனுடைய தாயாருக்கு அவனுக்கு ரொம்ப பிரியம். ஒரே மகன். தாயார் ரொம்ப அன்பா அவனை வளர்த்து வந்தாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே கடவுளை பற்றி அவனுக்கு போதிப்பாங்க. கடவுளை பற்றி சொல்லி சொல்லி ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. கடவுள் நமக்கு தகப்பன் தாயை போன்றவர் என்பதெல்லாம் சொல்லி வளர்த்தாங்க. அவன் இளம் வாலிபனாக இருந்தபோது ஸ்கூலில் படிக்கும்போது அவனுடைய தாயார் மரிச்சிட்டாங்க. தாயாருடைய மரணம் அவனை ரொம்ப பாதித்தது. இளம் வாலிபன், ஸ்கூலில் படிக்கிறவன். இப்போ தாயினுடைய மரணம் பாதித்ததுனால அவனுக்கு நிம்மதி, சமாதானம் எங்கே கிடைக்கும்? அம்மா சொன்ன கடவுளை தேட ஆரம்பித்தான். கடவுள் தான் நமக்கு தாயின் தகப்பனும் அப்படின்னு கடவுளை தேட ஆரம்பித்தான். ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். ரொம்ப முழு இருதயத்தோடு அவன் தேடினான். அப்போ ஒன்றில் அவனுக்கு ஒரு தெளிவு, இதுதான் கடவுள் என்று கிடைக்கவில்லை. பல மதங்கள், இந்தியாவில் பல மதம் இருக்குல்ல, எல்லா மதத்துக்கும் ஒரு புஸ்தகம் இருக்கிறார் கடவுளை பற்றி. எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான். தாகத்தோடு தெய்வத்தை தேடினான். அவனுக்கு ஸ்கூலில் ஒரு புதிய ஏற்பாடு கொடுத்தாங்க. இது வெளிநாட்டு கடவுள்னு அது நெருப்பில் போட்டு எரித்து விட்டான் புதிய ஏற்பாட்டை. அவ்வளவு இயேசுவை வெறுத்தவன். சரி, அதுவும் என்ன சொல்லுது பார்க்கலான்னு வாங்கி வாசித்த பார்த்தான். எதுலையுமே திருப்தி இல்லை. ஆனால் அவனுடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது, கடவுளை பார்க்கணும், கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை பார்க்கணும். அதான் அவனுடைய இருதயத்தின் தாகம். தேடி தேடி கடைசியில் ஒரு நாள் இரவில் ஒரு தீர்மானம் பண்ணினான். நான் இவ்வளவு தெய்வத்தை தேடுகிறேன், இந்த உலகத்தில் தெய்வம்னு ஒன்று இருந்தால் அது எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும். நான் தெய்வத்தை தேடுகிறேனே, அப்போ தெய்வம்னு ஒன்று இருந்தால் எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும். அவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரயில்வே லைன் போகும், ஒரு ட்ரெயின் போகக்கூடிய ரயில்வே லைன். காலையில் அதிகாலையில் ஒரு ட்ரெயின் போகும், அது அவனுக்கு தெரியும். அன்றைக்கு இரவில் அவன் தன்னுடைய அறையில், மாடியில் இருக்கிற தன்னுடைய அறையில் அவன் கடவுளை பார்த்து பேசினான். இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், நான் அதை நம்புகிறேன். என் தாயார் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் யார் இந்த கடவுள் எனக்கு தெரியலை. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும். இன்றைக்கு இரவுக்குள்ள கடவுள் என்னை சந்திக்காவிட்டால், கடவுள் தன்னை எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நான் ட்ரெயினில் விழுந்து மரிக்க போகிறேன். அந்த அளவிற்கு தெய்வத்தை தாகத்தோடு தேடினான். இரவு முழுவதும் காத்திருந்தார். யாரை நோக்கி ஜெபம் பண்ணுவதை தெரியாது. வானத்தை நோக்கி கடவுள் ஒருவர் இருக்கிறார், நான் அவரை பார்க்கணும், அவர் வந்து எனக்கு தன்னை வெளிப்படுத்தணும், வேண்டிக் கொண்டே இருந்தான். அதிகாலை நேரம் வந்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரம்தான். கடைசியா ஒரு முறை, கடவுளே நீர் உயிரோடு இருப்பது உண்மையானால் உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, அல்லது நான் இப்போ ட்ரெயினில் விழுந்து சாக போகிறேன் என்பதாய் கடைசியா ஒரு பிரார்த்தனை பண்ணினான். அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அந்த அறைக்குள்ளே பிரகாசமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் ஒருவர் நிற்கிறது அவனுக்கு தெரிகிறது. அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில் ஒரு நபர் நிற்கிறது தெரிகிறது. யார் இவர்? யார் இந்த கடவுள்? ஒருவர் வந்து நிற்கிறார் வெளிச்சத்தில். அவர் பேச ஆரம்பித்தார். நான் இயேசு கிறிஸ்து, நீ முழு இருதயத்தோடு என்னை தேடினதுனால நான் உன்னை சந்திக்க வந்தேன். அவனால் நம்பவே முடியவில்லை. இயேசுவை அவன் நம்பாதவன், வேறு புஸ்தகத்தை நெருப்பில் போட்டு எரித்தவன். இந்த கிறிஸ்தவங்களாம் சொல்றாங்களா அந்த கடவுளா? அவர் சொன்னார், நான் தான் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவன், உன்னை உண்டாக்கினவர் நான் தான். நீ முழு இருதயத்தோடு தேடினதுனால நான் உன்னை சந்திக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் இயேசுவை தரிசித்து அவரை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு பெரிய ஒரு சந்தோஷம். காலையில் எழுந்த உடனே தாப்பநாட்டத்தில் சொன்னான், நான் கடவுளை பார்த்தேன், என்னை வந்து சந்தித்தார். என்னடா சொல்ற?
நாங்களும் தான் பக்தியாக இருக்கிறோம், நாங்கள் கடவுளை பார்த்தேன்ற. நான் அவரை பார்க்கணுன்னு தேடின தாகத்தோட, யார் அந்த கடவுள்? இயேசு கிறிஸ்து. அவர் ஷாக் ஆகிவிட்டார். நம்முடைய மதம் என்ன, நீ என்ன புதுசாக ஒரு கடவுளை சொல்லுகிறாய்? புதுசாக கடவுள் அல்ல, அவர் ஒருவர் தான் கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன். நான் எல்லாரையும் தேடினேனே, கடவுளையே தேடினேனே, அவர் தானே வந்து தன்னை வெளிப்படுத்தினார், என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொன்னபோது அவனுக்கு பெரிய சந்தோஷம். அவன் பாருங்கள், வாலிப வயதில் இயேசுவை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டனால் நிறைய பாடு உபத்திரம் வந்தது. சொந்த குடும்பத்திலேருந்து விரட்டிட்டாங்க. நீ என் மாதிரி புதுசாக ஒரு கடவுளை சொல்லுகிறாய் என்று சொல்லி, ஆனாலும் கவலைப்படாமல் இயேசு எனக்கு போதுன்னு சொல்லி காவி உடை அணிந்து சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் உலகத்தின் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனார். காலில் பாதரட்சை கூட இல்லாமல் நடந்து 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 பல ஏராளமான மக்களுக்கு இயேசு தனக்கு தரிசனமானதை சொல்லி இந்த இயேசுவை எல்லாருக்கும் அவர் அறிவித்தார். ஆண்டவர் தன்னை அவர் வெளிப்படுத்தினார். தாகத்தோடு தேடினால் உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவார். உண்மையாய் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் முழு இருதயத்தோடு தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். சும்மா போய் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் வந்து பேசிவிட முடியாது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் டாக்டரை பார்க்க 2 மணி நேரம் வெளியே உட்காந்துருக்கீங்கல்ல, காத்திருக்கிறீங்கல்ல டாக்டரை பார்க்கணுன்னு. ஒரு ஆஃபீஸரை பார்க்க போனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அவரை பார்க்கறதற்கு தேவ சமூகத்தில் காத்திருங்க, தாகத்தோடு அவரை தேடுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தேடு கண்டடைவாய், நீ தேடுனா என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என் ஆண்டவர் சொல்றார்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு வாலிபன், அவங்க வந்து லுத்தரன் குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆனால் இவர் காலேஜில் படிக்கும்போது கம்யூனிஸ்டாக மாறிட்டார். கம்யூனிஸ்ட் ஆகி கடவுள் இல்லை அப்படின்ற மாதிரி கொள்கை உடைய ஒரு கட்சி. அதனால் கடவுளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி பேசுவார். அதில் நிறைய கட்டுரெல்லாம் எழுதுவார். எப்பவும் குடிப்பார், நல்லா குடிச்சிட்டு சிகரெட் புகைத்து கொண்டே இருப்பார். குடிக்கிறது புகைக்கிறது அது மாதிரி கட்டுரை எழுதுவது கடவுள் இல்லைன்னு சொல்லி அப்படிதான் இருந்தார். அவரை ஒரு நாள் இயேசு சந்தித்தார். நிம்மதி இல்லாமல் கலங்கின பொழுது இயேசு சந்தித்து ரட்சித்து விட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படி ஒரு கடவுளை இவ்வளவு நாள் அறியாமல் இருந்தோமே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். அவர் இந்த சாது சுந்தர் சிங் புஸ்தகத்தை வாசித்தார்ல, கடவுள் வந்து மனிதனுக்கு தரிசனமானாரா? அப்படி ஆக முடியுமா? மனிதன் கடவுளை பார்க்க முடியுமா? இயேசு வந்து பார்த்துருக்கிறாரு. இவர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார். சிலர்கிட்ட போய் கேட்டார், கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இப்படிலாம் வந்து கேட்குற? அதெல்லாம் பார்க்க முடியாது தம்பி, விசுவாசிக்கணும் அவ்வளவுதான் சொல்லி அனுப்பிட்டாங்க. யார் சொன்ன பதிலும் திருப்தியை கொடுக்கவில்லை. கடைசியில் இவரே வீட்டில் மாடியில் போய் கதவை மூடி வீட்டில் சொல்லிட்டார், யாரும் கதவை தரக்கூடாது, நான் ஆண்டவரை தேட போகிறேன்னு சொல்லி ஒரு செம்பில் தண்ணியை மட்டும் வைத்து கொண்டார் குடிப்பதற்கு. ரூமில் உட்காந்து தேடினார். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. நான் முழு இருதயத்தோடு தேடுகிறேன், உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டார். 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் தெரியல. ஆனால் ரூம் விட்டு வரல. சின்சியராக இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஆண்டவரே, நீர் ஒரு ராஜாவாக இருந்தீர்னா உங்களை பார்க்கணுன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா ராஜாவை பார்க்காத குடிமக்கள் இருப்பாங்க. ராஜா இங்கே அரண்மனையில் இருப்பார், குடிமக்கள் ராஜாவை பற்றி தெரியாம பார்த்துருக்க மாட்டாங்க. நீர் ஒரு எஜமானா இருந்தால் நான் ஒரு வேலைக்காரனா இருந்தால் நம்ம பார்க்கணுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா எஜமானை பார்க்காத வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எஜமான் எங்கே இருப்பார், வேலை நம்ம செய்யணும், அவ்வளோதான். எஜமானை பற்றி தெரியும், பார்க்க முடியாது. ஆனால் நீர் எனக்கு தகப்பன்னு சொல்லியிருக்கிறீங்களே, என்னை ரட்சித்து என்னை பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறீங்களே, மகன்னு சொல்லியிருக்கிறீங்களே, தகப்ப முகத்தை பார்க்காத பிள்ளை இருக்க முடியுமா? நீர் எனக்கு தகப்பன்னு சொன்னவங்கள நான் பார்க்கணும்ல. உன் தகப்பனை தெரியுமாடா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொன்னால் இப்படி, நீங்கள் என் தகப்பன் எங்கள் அப்பான்னு சொன்னால் நான் உடைய பிள்ளை பார்க்கணும், எனக்கு கட்டாயம் வெளிப்படுத்தணும். விடலை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 7 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறார்.
விடலை, நான் முழங்கால் விட்டு போக மாட்டேன், இந்த அறையை விட்டு போக மாட்டேன், உங்களை எனக்கு காண்பீங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க முழு இருதயத்தோடு நான் முழு இருதயத்தோடு தேடுறேன் ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கணும்னு காத்தேன். 7 மணி நேரம். திடீரென்று அந்த அறைக்குள்ள பிரகாசமான வெளிச்சம் வந்ததாம். ஜன்னல் திறந்து வெளிச்சம் வருதா நீ பார்த்தா இல்லை, எல்லாம் மூடி இருக்குது. எப்படி திடீர்னு ஒரு வெளிய வெளிச்சம். ஒரு கூர்ந்து உள்ளே பார்த்தால் மின்னலை போல ஒரு மனிதன் நிற்கிறதை பார்க்கிறாராம். ஒரு மின்னல் மாதிரி, மின்னல்ல கோடு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மனிதர் நிற்கிறார். நல்லா தெரிகிறது அவருக்கு, கூர்ந்து பார்த்தபோது தெரிகிறது. அப்போ அவர் பேசுகிறார், மகனே நான் இயேசு, நான் தான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். நீ தாகத்தோடு என்னை தேடினல்ல, என்னை உனக்கு வெளிப்படுத்த வந்திருக்கிறேன். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் அவரோடு பேசினார். உன்னை தீர்க்கதரிசியாய் நான் அழைத்திருக்கிறேன், உன்னை பயன்படுத்துவேன் வாக்கு கொடுத்தார். அதான் நம்முடைய அன்பு சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு தீர்க்கதரிசியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு நேரடியாய் தரிசனமாகி பேசினார். எப்படி தரிசனமானார்? தாகத்தோடு தேடினாங்க, வாஞ்சியோடு தேடினாங்க. ஒரு அநாதை விடுதியில் கேத்தலிக்ஸ் நிறைய அநாதை பிள்ளைகளை ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துவாங்க. அதில் ஒரு வாலிப மகள், அவள் கை குழந்தையாக இருந்தபோது யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை அந்த அநாத விடுதிக்கு சேர்ந்தது. அந்த பிள்ளையை அந்த ஆர்ஃபனேஜில் வளர்த்து கொண்டே வந்தாங்க, படிக்க வச்சாங்க. சில பிள்ளைகளுக்கு தாய் இருக்கும், தகப்பன் இருக்கும், பார்த்துட்டு போவாங்க. இவள் யார், இவங்களோட அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, தகப்பன் தாய் யாருன்னே தெரியாது. அதனால இவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரியல. இப்போ படித்து கொஞ்சம் வாலிப பிள்ளை ஆன உடனே காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மாலாம் வரும்போது இவளுக்குள்ளே ரொம்ப பாதிப்பு. அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது, அவங்கெல்லாம் பார்க்க வர்றாங்க, எனக்கு யார் இருக்கா, நான் ஒரு அநாதையாக இருக்கிறேன்னு சொல்லி மனது ரொம்ப பாதித்தார். அதனால் ஃபாதர்கிட்ட சொன்ன, ஃபாதர் எங்கள் அப்பா அம்மா யார், எங்கே இருக்கிறாங்க எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அழுகிறாள். ஃபாதருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அநாதையா சின்ன பிள்ளையா ஆர்ஃபனேஜுக்கு வந்த மகள், அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இப்போ அழுகிறாள், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார் எனக்கு தெரியணும், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது, நான் ஒரு அநாதை போல இருக்கிறேனே என்று அவள் அழுதாள். அப்பொழுது ஃபாதர் சொன்னாங்க, நீ இயேசு கிறிஸ்துகிட்ட போய் கேளு என்பதாய் சொன்னார். அவருக்கு தான் தெரியும், அவர்கிட்ட போய் கேளு. உடனே அவள் ஓடினாள். அங்கிருந்த சேப்பலில் போய் முழங்கால் படியிட்டு, இயேசுவே எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும், எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும். இயேசுவை கூப்பிடுகிறாள், கண்ணீர் விட்டு, இயேசுவே எங்கள் அப்பா அம்மா யார் எனக்கு தெரியணும், எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, இயேசுவே எங்கள் அப்பா அம்மா யாரு. அவள் கண்ணீர் விட்டு வெகு நேரம் முழங்கால் என்று அழுது கொண்டே இருக்கிறாள். தாகத்தோடு தேடினாள். இயேசு அவளுக்கு தரிசனமானார். இயேசு நின்று கேட்டார், மகளே ஏன் அழுகிறாள்? அவள் சொன்னாள், எங்கள் அப்பா அம்மா யாரு? ஃபாதர் சொன்னாங்க, உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, நான் உங்ககிட்ட வந்திருக்கேன், எங்கள் அப்பா அம்மா யாரு எனக்கு சொல்லுங்க. இயேசு அவளை பார்த்து சொன்னார், நான் தான் உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறவர். ஐ ஆம் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் மை டாட்டர். அந்த வார்த்தையுடைய உள்ளத்தை ஆறுதல் படைத்தேனர். நான் இருக்கிறேன் உனக்கு தாயாக தகப்பனாக. இயேசு நேரடியாய் பேசினார். அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் சொன்னார், நான் இயேசுவை பார்த்தேன், என்கிட்ட அவங்க பேசினாங்க, நான் தான் உனக்கு அப்பா அம்மான்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்று சொல்றார், முழு இருதயத்தோடு நீ தேடினால் நீ தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பாய், நான் உனக்கு காணப்படுவேன். I will reveal myself to you. நான் என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். முழு இருதயத்தோடு தேடு அன்று சொல்லுகிறார். அது அன்று சொல்ல, தேடுங்கள் கண்டடைவீர்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் என்ன தேடுங்க, முழு இருதயத்தோடு தேடினா என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். அதான் சொல்கிறார், நான் உங்களுக்கு
என்னை காண்பிப்பேன், என்னை வெளிப்படுத்துவேன் என்பதாய் சொல்கிறார். அப்போ இயேசுவை நம்ம தேடணும். அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி 2 நாளாகமும் 7:14 வாசிக்கிறோம். அவருடைய முகத்தை தேடுங்க. நம்ம நிறைய பேர் அவருடைய ஆசீர்வாதத்தை தான் தேடுறோம். அவர் கையில் இருக்கிற நன்மைகளை பறித்து கொள்ள தான் விரும்புகிறோம். அவரை நம்ம தேடணும். அவர் தான் இனிமையானவர், மகிமையானவர். அவர் நம்ம கூட இருந்தால் எல்லாமே இருந்த மாதிரி போதுமே. அப்போ அவரை நம்ம தேடணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். மகிமையான இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ளணும். அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் பலிக்கணும். அதற்காக இவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். சுகத்தை கேட்கிறாங்க, சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை கேட்கிறாங்க, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கேட்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். தடைகள் விலகட்டும், ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நீர் செய்துவிட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறாங்க. உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்முடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க. அவங்களுக்கு உங்களை காண்பீங்க. அவங்களுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ள செய்யுங்க. நீர் கட்டாயமை வெளிப்படுத்தி காண்பித்து அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை உண்டாக்க வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். அவங்க தேடுகிறதை கண்டுபிடிக்கட்டும், தட்டுகிறதற்கு திறக்கப்படட்டும், அற்புதங்களை காணட்டும். இன்றைக்கு அற்புதங்களை காணட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், அற்புதங்களை கண்டு மகிழும்படி கர்த்தர் செய்யும். ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.